மிஸ்ரேலிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, வெயில் காலத்துல சர்க்கரை நோயாளர்கள் சாப்பிடக்கூடிய அற்புத உணவு என்ன அப்படிங்கிறதான் இப்ப சொற்பதமா நாங்க சொல்ல போறோம். அப்ப வெயில் காலத்துல ஒரு உணவு, மழை காலத்துல ஒரு உணவு, பனிக்காலத்துல ஒரு உணவா சார் அப்படின்னு யாரோ பின்னால இருந்து கேட்கறது எனக்கு தெரியுது. ஆமா, காலத்துக்கு காலம் காய்கறிகளே பாருங்க, இந்த காலத்துல விளையிற காய், அந்த காலகட்டங்களில் விளையிற காய் அப்படின்னு மாறி மாறி வரும். முக்காலமும் முக்காய்கள் விளையும். ஆகவே அப்படித்தான் நோய்க்கு அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன சாப்பிட்றதுங்கிற கணக்கு இருக்கு. அப்ப இந்த காலத்துல என்ன சாப்பிட்றது? சர்க்கரை நோயாளிகள் இந்த வெயில் காலத்துக்கு டெம்புக்கு என்ன சாப்பிடலாம்? அருமையா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கரும்பு சாறு இருக்குல்ல, கரும்பு சாறு. நான் சொல்றது கடையில வாங்கின இதை சொல்ல. நீங்க கவனமா, சில பேரால் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க, செய்யாட்டி விட்டுருங்க. ஆனா ரொம்ப சுவையா இருக்கும். கொள்ளை வறுத்து தூள் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். இது எப்போதுமே உங்களை பாக்கெட்ல ஒரு 100 கிராம் கொள்ளு வச்சுக்கணும் சார். நல்லா புரிஞ்சுங்க. சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய சட்டை பாக்கெட்ல 100 கிராம் கொள்ளு பொடி வைத்துக் கொள்ளுங்கள். கொள்ளு என்ன சார் சொல்றீங்க? சார், உங்களால லொல்லு பண்ண முடியாது சார். சுருக்கமா சொல்றேன், மறைமுகமா சொல்றேன், கேட்டுங்க. இந்த கொள்ளு இருந்தா நீங்க லொல்லு பண்ண வைக்கும் சார். அது உங்களுடைய நாடி நரம்புகளை முறுக்கேற்றக்கூடிய வல்லமை கொள்ளுக்கு உண்டு. அப்ப இத உள்ளுக்கு கொண்டு போங்க. எதை? கொள்ள உள்ள சாப்பிடணும். அதுக்குதான் வறுத்து வச்சு சொல்றேன். கம்மன்னு இருக்கும். இந்த வறுத்த கொள்ளுப்புடிய நல்ல பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். வறுத்து பவுடர் ஆக்கி வச்சுட்டீங்கன்னா 100 கிராம் கூட வச்சுக்கிறீங்க. தைரியமா பயப்படாதீங்க, நான் இருக்கேன். யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க அப்படியே நீ இப்படி சொல்றதெல்லாம் சொன்னா நாங்க என்னது இது கரும்பஞ்சாறு குடிச்சா அப்படியே நாங்க யமலோகம் போயிட வேண்டியது நான் சொன்னவன்லாம் இருக்கான். எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன், கரும்பு குடித்து குறும்பாக மாறுவதற்கான விஷயத்தை நான் அரும்பாக்கி இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. இந்த கரும்பஞ்சாரத்துல இந்த கொள்ளு பொடியை போடு. ஒரு கரும்பஞ்சாறு போய் வாங்கிக்கங்க. கரும்பு ஜூஸ் வாங்கிங்க. கரும்பு ஜூஸ் ஐஸ் போடக்கூடாது. மெயின் பாயிண்ட் தான், ஐஸே போட்டுறக்கூடாது. நல்ல இஞ்சியும் எலுமிச்சம்பழமும் போட்ட கரும்பு ஜூஸ் வாங்கணும். யாரு? இந்த முதல்ல நல்லா கட்டுங்க, கரும்பு ஜூஸ் கடைக்காரர்கள்ட்ட யார் போகணும்னா இந்த சுகர் நோயாளி தான் போகணும். சுகர் நோயாளி சாப்பிட வேண்டிய அற்புதமான பொருள் என்னன்னா கரும்பு சாறு என்பதை மறந்துடவே கூடாது. அந்த கரும்பு சாறுல ஒரு 50 கிராம் அளவுக்கு கலக்கணும். ஏன்னா இது தருவாங்க, கிட்டத்தட்ட 200 ml மேலே தான் இருக்கும். அதில் 50 கிராம் இந்த கொள்ளு பவுடரை கலந்துடணும். பெருமைக்கு சொல்ல, நீங்க குடிச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. இதை கரும்பு ஜூஸ் கடைக்காரங்க கூட பயன்படுத்தலாம். கொள்ளுப்பொடி போட்ட கரும்பு சாறு இனிப்பு நோயாளர்களுக்குன்னே தனியாகவே கொடுக்கலாம். நீங்க இன்றைக்கு இந்த நாட்டுக்கே இன்னைக்கு நாங்க மிஸ்ரேலிஸ் மூலமாக ஒரு இனிய பானத்தை அறிமுகம் செய்கிறோம். யாரு குடிக்கலாம்? எப்படி குடிக்கலாம்னா டேஸ்டா வேற இருக்குங்க. பொய்லாம் சொல்ல, நீங்க போட்டுட்டீங்கன்னா அமிர்தமா இருக்கும். அது கொள்ளுப்பொடியை கரும்பஞ்சாத்துல கலந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு சுவை இருக்கும். இன்னும் 4 ஜூஸ் சாப்பிடலாமாங்கிற எண்ணம் வந்துடும். அவ்வளவு சுவையா இருக்கும், அவ்வளவு இனிமையா இருக்கும், அவ்வளவு சுவையா இருக்கும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த கொள்ளு பொடிக்கும், அதுவும் வறுத்து வச்ச கொள்ளு பொடி அதில் பொடியில கமகமன்னு இருக்கும். அந்த இனிப்பும் கொள்ளும் கலந்தவன வேற தான். இதை தொடர்ந்து நீங்க சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் கூட நீங்க சாப்பிடலாம், தப்பு இல்லை. காலை, மதியம், மாலை. என்ன ஆகும்? ஆண்மை பலம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு புதிய தெம்பு கொடுத்துரும். உடனே தெம்பு கொடுக்கும். நீங்க குடிச்சு பாருங்க. சார், சுகர் ஏறிடாதா சார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது கேட்டீங்கன்னா வாயை பார்த்தடி. அதாவது சுகரும் ஏறாது, ஒன்றும் ஏறாது. சுகருங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் திரும்ப சுகர் ஏறுதுன்னு நீங்க செவுறு ஏறினா கூட அவங்க விட மாட்டீங்க. நீங்க அதாவது என்னன்னா சுகர் குற்றம் குறையும். நீங்க செக் பண்ணுங்க. இதை குடிச்சோன்னே சாதாரண 2 இட்லி சாப்பிட்டாலே சுகர் ஏறித்தாயாங்க காமிக்கும். உடனே அந்த கருவியை பார்த்துறது, ஆகா எனக்கு 380 விட்டது. உடல் கூரை நீங்கள் பார்க்கணும், உற்சாகமா இருப்பீங்க. ரைட்டு சார், அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு இதை சாப்பிடலாமா சார்? அது நான் சொல்ல மாட்டேன்.
மாத்திரை சாப்பிடு என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த இயற்கையான வழிக்கே நீங்க வந்துருங்க. அதான் நிறைய சொல்லிட்டு வரேனே சுகர் குறைக்கிறதுக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இதையும் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சரியா? ரைட்டு. அப்புறம் உடனே ஃபோன் அடிக்கிறது. சார் இந்த நீங்க சொன்னீங்க மிஸ்டர் அடிஸ்ல கரும்பு கடைக்கிட்ட வந்துட்டேன், இந்த மாத்திரை சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன், இதையும் குடிக்கலாமா அதை தின்னுட்டு அப்படின்னு புதுசா கேட்கறதுலாம் கேட்கக்கூடாது. என்கிட்ட மாத்திரைக்கே விடுதலை கொடுத்துட்டேன். நான் இயற்கையோட ஒன்றி வாழ். நான் போயிட்டு மாத்திரை திங்காதான் நான் சொல்லக்கூடாது. நான் சொல்றத நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். அப்ப சரி கொள்ளு, இந்த கொள்ளில் உள்ள துவர்ப்பு சுகரை குறைக்குது. முதல்ல புரிஞ்சுக்கணும். சுகரை எதெல்லாம் குறைக்கும்? துவர்ப்பு குறைக்கும். ரைட்டு. கொய்யா இலை டீ, இந்த வெயில் காலத்துக்கு டீ சாப்பிட்ணுன்னு ஆசை வந்து, சார் கரும்பன் ஜூஸ் எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னா, ரைட்டு வா, பிரச்சனை கிடையாது. காலையில் கொய்யா இலை பிடிங்க, நீ பிடிங்க, உன் வீட்டிலே வச்சுக்கலாம். ஒரு 10-20 கொய்யா இலை பிடிக்கணும். அதை வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 4 இலை போட்டு தண்ணியை கொதிக்க விடு, ஏலக்காய் 2 தட்டி போடு. இதை விட சிறந்த டீ உலகத்திலே கிடையாது. நாட்டு சர்க்கரையை போட்டு குடி, அற்புதமா இருக்கும். அதே மாதிரி இந்த கரும்பு ஜூஸ்ல பெருமைக்கு சொல்ல, கொய்யா அந்த கரும்பு ஜூஸ் அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. நீங்க செய்யுங்க, கொதிக்க விடுங்க, கரும்பு ஜூஸை கொதிக்க விடுங்க, கொய்யா இலையை தூக்கி அதில் போடுங்க. நைட்டுக்கு சொல்றேன், நைட்டுக்கு சாப்பிடலாமா சார் கரும்பு? சாப்பிடுங்க. போட்டு ஒரு 5-6 ஏலக்காயை தட்டி அதில் போட்டுருங்க. பாயாசமாவது கெட்ட கிடையாது. பாயாசத்தை விட சிறப்பாக இருக்கும். ஆயாசமா நீங்க தூங்கலாம் சாப்பிட்டு, அவ்வளவு அருமையா இருக்கும். இதை நீங்க சாப்பிட்டு செஞ்சு பாருங்க. அதை 1க்கு 2 கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போயிருங்க. வீட்டில் உள்ளவனா சாப்பிடாம விட மாட்டான். நீங்க முந்திக்கிட்டு நீங்க சாப்பிடணும். ஏன்னா உங்களோட நோய்க்காக வாங்கிட்டு போறீங்க. நோய் தீர்க்கிற மருந்தா சொல்லிட்டு இருக்கேன் நான். அதை காமெடிக்கு சொல்ல, முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த கரும்பு ஜூஸை வந்து என்ன பண்ணலாம் சார்? கொதிக்க விடுங்க, லேசா சுட வைங்க அடுப்புல ஊற்றி. ரைட்டு. அப்போ வானிலையில் வச்சு சுட வச்சுட்டு கரும்பு ஜூஸை சுட வச்சோன்னே இதை என்ன பண்ணணும்? ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி போடுங்க, கம்மன்னு இருக்கும். இந்த கொள்ளையும் போடுங்க. அதில் கொள்ளு பிடிக்காதா சார்? ரைட்டு. கொய்யா இலையை போடுங்க. டீயா தான் சார் பிடிக்கும் எனக்கு. கொய்யா இலையை போடுங்க, அது டீனா அப்படி இருக்கும். இதை பிடிக்கிறவங்க கொள்ளு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதையும் போட்டு சாப்பிடுங்க. கொதிக்க விட்டு சூடாகவும் சாப்பிடுங்க. அது இரவுல சாப்பிடுங்க. சாப்பிட்டு தூங்கி பாருங்க, அப்படி ஒரு தூக்கம் வரும். ஆனந்தமா இருக்கும் உடம்பு. சார் சுகர் ஏறாதா சார்? சுகரை குறைக்கிறதுக்காகத்தான் சொல்றேன். சுகர் குறைந்து விடும். சரி, மதியம் என்ன சார் பண்றது? காலையில சொல்லிட்டீங்க, நைட்டு சொல்லிட்டீங்க. மதியானத்தில் என்ன சார் பண்றது? மதியத்தில் தான் நான் இந்த ஜூஸை குடிக்க சொல்லியிருக்கேன். மத்தியானம் குடிச்சாலும் சரி, காலையில் குடிச்சாலும் சரி குடிச்சுக்க. இப்போ மத்தியானத்தில் சாப்பாடு ஒன்று சொல்கிறேன், அது மாதிரி சாப்பிடு. என்ன சார்? இந்த கொள்ளு இருக்குல்ல, இந்த பவுடர் வச்சுருக்கீங்களா, வேற ஒன்றுமே வேணாம். சாப்பாடு பொரியல் கிரியல் ஒன்றும் அங்கே தேவையே கிடையாது. நல்ல பச்சரிசி சாதம், பச்சரி சாப்பாடு, கடையில் கூட சாப்பாடு வாங்கிக்க. இந்த கொள்ளுப்பொடியை போடு. கொள்ளுப்பொடியை போட்டு இஞ்சி சாறு ஒரு 2 ஸ்பூன் அதில் ஊற்று. வீட்டிலே செஞ்சு பாரு, எப்படி இருக்குன்னு பண்ணிட்டு பாருங்க. டேஸ்ட் பார்த்து பாருங்க. நல்லெண்ணெய் அதில் கலந்துக்குங்க. அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சுகர் நோயாளியுடைய உடல் வந்து உறுதி பெறும். இழைச்சி போயிடுறாங்கல்ல சுகர் நோயினால, அவங்க உடம்பெல்லாம், அது இந்த வெய்ய நேரத்துக்கு நல்லெண்ணெய் போட்டு கொள்ளுப்பொடி போட்டு விடாம அதை வந்து இஞ்சி சாறு கலக்கணும். இஞ்சி சாறு கலந்து அதை பிணைஞ்சு நல்லெண்ணெய் போட்டு உப்புக்கல் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சுவை அப்படி இருக்கும் சார். அப்படியே ஆனந்தமா போகும் உள்ள. நீங்க 2 சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க, அப்படி இருக்கும். அந்த கார சாரமா நல்லாவும் இருக்கும். இது மாதிரிலாம் நீங்க அதில் மிளகு கூட 4 சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. மிளகு சேர்த்துக்கலாம். இன்னும் காரம் வேணும்னா மிளகு சேருங்க, சுவை கூடும். மதிய உணவு இதுதான். அதில் காய் பொரியல் இதெல்லாம் வச்சுக்கலாமா, உங்க சௌரியம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் சாப்பாடு இதுதான். ஆனால் பச்சரிசியில சமைக்கணும், சுவை கூடும். இது மாதிரி வெய்ய காலத்துக்கு இப்படிலாம் நீங்க இது சிறந்த உணவே இதுதான். வெய்ய காலத்துல சிம்பிளான உணவும் கூட, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கரும்பு ஜூஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது ரியலாகவே வெய்ய காலத்தில் அங்கங்கே போட்டுக்கிட்டு இருப்பான், பிரச்சனையே கிடையாது. அப்படி செஞ்சு, ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.